ஆண்டவரே, கிருபை உள்ள பிதாவே, அப்பா இந்த நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா 2 பேர் 3 பேர் என் நாமத்தால் எங்கே கூடியிருக்கிற உங்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்ன தேவன் அப்பா, ஆண்டவரே சுவாசம் கொடுக்கும் காணிக்கைகளை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீங்கள் போதுமான இருக்கணும், உங்கள் நாமம் மகிமைப்படணும், எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படணும், உம்முடைய சத்தம் ஆசீர்வதிக்கப்படணும், வேலை பார்க்குற தொழிலில் எல்லார்ட்டையும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே அப்பா வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு ஆசீர்வதிக்கணும். நீரோ கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்ப, வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கணும். அப்பா இந்த மாதம் வாக்கு தத்தத்தின்படி மகிழ்ச்சியை பெருகச் செய்வேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி குடும்பங்களில் நிறைவேறணும். ஏசப்பா அலங்கத்துக்குள் சமாதானமும் அரண்மைக்குள் சுகமாக இருப்பாயின்னு சொன்ன வாக்கு தத்தம் குடும்பங்களில் நிறைவேறணும்ப்பா. அப்பா சோத்திரம் நாமத்தினால கேட்குறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தணும், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். அப்பா வேண்டாத செலவுகளுக்கு குடும்பங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரே நீங்கள் போதுமான இருக்கணும். ஈசாக்கு விதைத்த போல 100 மடங்கு பெருக செய்தவோட குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். அப்பா நீங்கள் பெருகச் செய்யணும். ஆண்டவரே மகிழ்ச்சியான நாளை காணணும். ஆண்டவரே அப்பா பயப்படாத, வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னது போல் அப்பா எங்கள் குடும்பங்களே எங்கள் வேண்டுதலெல்லாம் கேட்கப்பட்டு நீங்கள் அவரியதமாக ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா பேரும்பே நதினாய் தாகத்தை தீக்கிறேன், வாக்குனால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றின்னு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆத்துமா வாழ்வோட எல்லாவற்றையும் வாழ்ந்து கீர்ச்சியும் புகழ்ச்சியுமாய் இருக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேணும்னு ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.